தாவகா தங்களோட 2வது ஆண்டில் அடி எடுத்து வச்சதை ரொம்ப கோலாகலமாக கொண்டாடணும் முடிவு பண்ணி பூஞ்சேரியில் ஒரு அன்ஆர்கனைஸ்ட் ஈவெண்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணலாம் கட்டாயம். ஏன்னா குழந்தைகள் இல்லைனா பெண்கள் கூட நின்றுக்கிட்டு சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் அவங்களோட நிகழ்ச்சி ஏற்பாடு இருந்தது. ஸோ அவங்க கூட்டமாக போனதில் ஆச்சரியமான விஷயம். இப்போ நம்ம இதில் விமர்சனமாக இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, திரு விஜய் அவர்கள் அவரோட பேச்சில் குறிப்பிட்டது என்னென்னா, தான் வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிரான ஒரு ஆள் அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்லக்கூடிய அவர் ஹிந்திக்கு எதிரானவர்ன்றதை அவர் சொல்லலாம். பாயிண்ட் நம்பர் 1, தன்னோட கொள்கை எதிரி தன்னோட அரசியல் எதிரின்னு திருப்பி அவர் பின் பாயிண்ட் பண்ணுறாரே தவிர அந்த கொள்கை எதிரி யாரு? பிஜேபி அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லை, தன்னோட அரசியல் எதிரி யாரு? திமுக அப்படின்றத சொல்லணும். இப்படி எதுவுமே சொல்லலை. 2வது, ஒரு லேமேனா இல்லை ஒரு தனி மனிதனா இவங்க இங்கே சுற்றி நடக்கிறத பார்க்கும்போது பிஜேபி ரொம்ப தீவிரமாக ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்க. மும்மொழி கொள்கையை எப்படியாவது நாங்கள் கொண்டு வந்தாகும் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் திமுக இப்போ இந்த கடந்த ஒரு 2-3 மாதமாகவோ இல்லை 5 வருடங்களாகவோ நடக்கக்கூடிய கூட்டங்களை மட்டும் பார்க்காம ரொம்ப பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா இதே ஒரு கோட்பாடோட இயங்கக்கூடிய ஒரு கட்சியாக தான், அதாவது இப்போ கடந்த காலங்களை சந்திக்கும் போது இதே மாதிரியான ஒரு கோட்பாடுகளோட இருக்க கட்சியாக தான் திமுக இருக்குது. அதனால் இவர் சொல்லக்கூடிய மாதிரி எல்கேஜி யூகேஜி குழந்தைங்க மாதிரி அவங்க கொடுப்பேன்னு சொல்கிறதும் இவங்க இது பண்ணணும்னு சொல்கிறதும் வந்து ஒரு பெரிய விமர்சனமாக எனக்கு தெரியல. அரசியல் புரிதல் இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அவர் பண்ணது. உங்களுக்கு திமுக எதிரி அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஓகே, உங்கள் கட்சியும் அதில் தான் ட்ராவல் பண்ண போதுனா நீங்களும் அதில் வந்து ஆதரிச்சு தான் ஆகணும்னு நினைக்கிறேன். அவங்கள சும்மா நீங்கள் விளையாடுறீங்க, நீங்கள் எல்கேஜி குழந்தை யூகேஜி குழந்தை அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் சரியாக இருக்கும்னு தெரியல. 2வது, ரொம்ப ஒரு அரசியல் நாகரிகமாக பேசாமல் ஒரு மேடை, அதாவது என்ன ஒரு ஆடியோ லான்ச்சில் என்ன பேச முடியுமோ அந்த மேனரிசமில் வந்து போட்டுட்டு போகிறது, பயிட்டு போட்டு போகிறதுலாம் தீவிர அரசியலுக்கு சரிப்பட்டு வருமானு தெரியல. 2வது, தேர்தல் அரசியலை சந்திக்க போகிறதுக்கு இன்னும் ஒரு வருட காலங்களே இருக்குது எண்ணி பார்த்தா அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரியான உரையாடல்கள் அவர்கிட்ட இல்லையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இன்னமும் அவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சு இல்லை யாரோ எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு ஸ்பான்டேனியஸாக அந்த இடத்துல பதில் சொல்லக்கூடிய இடத்துல அவர் இல்லை. அப்படிங்கும்போது இப்போ 2வது, தான் யாருக்கு எதிராக பேசுகிறோன்றவங்கள சொல்கிறதுக்கான தைரியம் இல்லையா, இல்லை அதை வந்து ஒரு பேச்சு பொருளாக ஆக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாரான்னு தெரியல. பட் இது எல்லாமே முரண்பாடாகவே இருக்குது அவர்கிட்ட. அப்படிங்கும்போது எப்படி அவர் வந்து அரசியலில் இன்னும் பெரிய இதெல்லாம் பண்ணுவார் அப்படின்றது சந்தேகமாக இருக்குது. இவர் இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாருன்னா மக்கள்கிட்ட அவருக்கு ஏற்பட்ட நெருக்கம் அதுவே கொஞ்சம் தள்ளி போக ஆரம்பிக்கும். மீண்டும் 2026 தேர்தலில் அவர் எதிர்பார்க்குற மாதிரி முதலமைச்சர் ஆக முடியுமான்னு தெரியல. ரொம்ப நாள்லாம் வண்டி ஓடாது, சீக்கிரமாகவே டப்பா டான்ஸ் ஆடிடும் அப்படின்றது தான் உண்மை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் போடுங்க. சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.